பட்டம் ஆமே. நாம் இன்றைக்கி ஆமே மூன்றாவது மாதத்தில் ஆமே முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம வந்திருக்கிறோம். பிரைஸ் ஹல்லேலூயா. நம்ம போன ஒரு வாரமாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இருமல்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆமே, ஏதோ தேவனுடைய இரக்கத்தினால அன்றைக்கி நான் வருவேன் நினைக்கவே இல்லை. ஆனால் தேவனை பலப்படுத்துவாருங்கிற நம்பிக்கையோடு தேவனை பலப்படுத்தியிருக்கார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரருடைய பாருங்கள், நம்ம போன மாதம் டிசம்பரில் நம்ம போன வருஷத்துடைய முடிஞ்ச டிசம்பரில் கூட்டம் நாங்கள் வச்சோம். ஒரு 30-40 பேருக்கு தான் ஃபோன் பண்ணி ஜெனிஷன் தம்பி கூப்பிட்டுருந்தாங்க. சோத்திரம். மொத்தம் 87 பேர் வந்திருந்தாங்க. 87 பேர் வந்திருந்தாங்க. அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொருட்களினால் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் அப்பத்தை கண்டு சாப்பிட்டு திருப்பதி ஆகாதனால என்ன தெரியும் என்று சொல்றார். சோத்திரம். இந்த உலகத்தில் ஆமென், நமக்கு பொருட்களை எல்லாம் நமக்கு நிச்சயமாக காசு வந்தால் இன்னைக்கு நாளைக்கு வாங்கிடலாம். ஆனால் தேவனுடைய வல்லமையை ஒருபோதும் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே ஊழியக்காரர் சொன்னதை போல ஆமென், இந்த உலகத்தில் பொருட்களுக்காக பணத்திற்காக ஓடுகிற ஒரு காலமாக இருக்குது. சோத்திரம். நாங்களுடைய ஊழியக்காரர் மீட்டிங் நாங்கள் 27 வருஷத்துக்கு முன்னால் இந்த 2 பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு 7:15 மணிக்கு அந்த பஸ் வரும் கேரளாவில் இருந்து. அந்த பஸ் அங்கேருந்து பிடிச்சி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரும்போது மணி 10:30 மணி 4 பஸ் ஏறி 2 தூக்கிட்டு அதுங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து 10:30 மணிக்கு சேருவோம். இந்த 2 பிள்ளைகளுக்கு சரியான சாப்பாடெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. அந்த மீட்டிங் முடிக்கும் போது 3 மணி ஆகும். அதுக்கப்புறம் அங்கிருந்து சாப்பிட்டு பின்னுங்க போய் பேசிட்டு மறுபடியும் சேரும்போது மணி 8 மணி, ராத்திரி மணி. அதுக்கப்புறம் நைட்டில் ஏதாவது உண்டு பண்ணி சாப்பிட்டு படுக்கிறது. எப்படி இருக்குன்னு யோசிங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் பைக் இருக்கு, அன்னைக்கு பைக்கெல்லாம் கிடையாது. ஆனால் தெய்வீகத்தின் மேலே ஒரு வாஞ்சை இருந்து, ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசை இருந்ததுனால தான் அவங்க மத்தியிலே நிற்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எந்த அளவுக்கு ஆமென், நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவேன், 18 வருஷம் பைக்கு இல்லாமல் ஊழியம் பண்ணியிருக்கேன். 18 வருஷம் பைக் இல்லாமல் எல்லாம் தொடர்ந்து காத்திருப்பு மீட்டிங், கன்வென்ஷன் மீட்டிங் எல்லாம் போயிட்டு திரும்பி வர முடியாமல் அங்கேயே படுத்து காலையில் தான் போக முடியும். ராத்திரி 10 மணி ஆகிட்டா பஸ் இருக்காது. சோத்திரம். அப்படியெல்லாம் பிரயாசப்பட்ட ஒரு காலகட்டம் உண்டு. இன்னைக்கு எல்லாரும் இடத்துலையும் பைக் இருக்கு, ஆனால் வரக்கூடிய எண்ணம் இல்லை, நல்ல மனசு இல்லை. நல்ல மனசு இல்லாத ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வச்சிருவாரா? மூச்சு கட்ட மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு, மனசு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. மனசு இல்லாதவனுக்கு இவன் தேவன் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. மனசு வைக்கணும். முதல்ல பொண்டாட்டி பிள்ளைன்னு சாவதுக்கு மாதிரி ஓடுறிய, நீ ஊழித்துக்கு முதல்ல ஓடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனைவி பிள்ளைன்னா செத்துட்டு ஓடுற, நாங்க அப்படி ஓடல. மனைவி பிள்ளைகளும் செத்தாலும் பரவாயில்ல ஓடி இருக்கேன். லெட்டர் கிடையாதுங்க, லெட்டர்லாம் போட முடியாது. வீட்டு வரும்போது 5 நாள் ஆகும். வியாதியாய் பார்த்துட்டு போயிருக்கேன். திரும்பி வரும்போது வியாதி சுகமாயிருக்கும். சிலவள்ள வரும்போது 2க்கும் வீசியும் பிடிச்சு படுத்து கிடக்கும். இப்படி படுத்து கிடக்கும். ஊழியக்காரி உட்காந்து அழுது ஜெபிச்சிட்டு இருப்பா. நீ போய் சோறப்போங்க அப்படி சொல்லிட்டு நான் கையை வைப்பேன், ஆட்டுக்குட்டி மாதிரி 2ம் துள்ளி எந்திரிச்சிடும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னங்க ஊழியம்? நீ என்ன ஊழியம்? ஊழியக்காரனுங்களுக்கு சோத்திரம். வயிற்ற நிரப்புற ஊழியம் எங்க பிரகாசிக்குது? உன் சபையை உன்னால பிரகாசிக்க முடியலையே. உன் சபையில் உன்னால பிரகாசிக்க முடியுதா? 10 பேருக்கு உன்னால பிரசங்கம் பண்ண முடியுதா? 10 பேரை நிறுத்த முடியுதாங்க? தனக்கு வேண்டி வாழுகிற ஒரு பிரகாசமான வாழ்க்கை வரவே வராது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. நான் வாழ்ந்ததுனால நான் பிரசங்கம் பண்றேன், பண்ண முடியும் எனக்கு. இன்னைக்கு அப்படிதான் வாழ்றேன். மனைவி பிள்ளை அல்ல, தேவனே எனக்கு முக்கியத்துவம், தேவனுடைய ஆராதனையே முக்கியத்துவம், தேவனுடைய பிரசங்கமே முக்கியத்துவம். அதனால தான் நம்ம பிரகாசமா இருக்க முடியும் நினைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஊழியக்காரர் சிமியன் பாஸ்டர் ஜெனிஷன் தம்பி வந்திருந்தாங்க கேரளாவுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்தோம். அங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு கேரளாவில்.
ஹல்லேலூயா. மூன்றாவது வேளன் வெள்ளி சனி 3 நாள் மீட்டிங், ஊழியக்கார மீட்டிங் நடந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்து ஜெபம், 10 இருந்து 6 வரைக்கும் உட்கார்ந்து ஜெபம். மறுபடியும் ஆமென், சனிக்கிழமை ஒரு பாஸ்டிங் பிரேயர். சிலோன் பெண்டிகாஸ்டுக்காரங்க வர்றாங்க. யாரு புரியுதா உங்களுக்கு? டிபிஎம் சிபிஎம் காரங்க இப்ப அங்க வர்றாங்க. வியாதிகள் சுகமாக நீங்க வர்றாங்க. சோத்திரம். அவங்களுக்கு எல்லாம் இப்ப பெரிய பில்டிங், சாப்பாடு எல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. சுப்பா இருக்கு, சாப்பாடு இருக்கு, பில்டிங் இருக்கு, கூட்டம் இருக்கு, மிரக்கல் இல்லை. தலையில சொல்ல மாட்டீங்களாங்க? எங்க பார்த்தாலும் நாங்க சாப்பாடு போடுறோம், நாங்க சாப்பாடு போடுறோங்கிறாங்க. பெரிய பெரிய இடங்களை வாங்கி கட்டுறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஜனத்திற்கு விடுதலை இல்லை. வாலிய பையங்களுக்கு உபதேசம் இல்லை. அங்க உள்ள வாலிய பையன் இடத்துக்கு வந்துட்டாமே, நான் தொடர்ந்து வரும்னு சொல்லிட்டு போயிருக்கான். மூச்சு கட்ட மாட்டேங்கிறீங்களே. நமக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு வல்லமை இருக்கணும். என்னுடைய பிரசங்கத்துக்கு ஏதுவாகவே 2 படி வார்த்தைகள் நான் கேட்டேன், கவனிச்சேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க, படிக்கலாம். 61ஆம் அதிகாரம். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. நல்லா புரிந்து கொள்ளும். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க. சிறுமைப்பட்டவன் அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? பட்டவன் சொன்னால், அவன் சொன்னால் அவனுக்கு 25 வயசா இருக்கணும். அதான் அவன். அது கீழே வந்த பிள்ளையாண்டான். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க. என்ன? ஆமா, இந்த அபிஷேகம் என்பதை ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 காரியம் இருக்கு. ஊழிய அழைப்புல 4 காரியம் இருக்கு. மனசுல நீங்க மனப்பாடமா எழுதி வச்சுக்கணும் வேண்டாம். 1, நீங்க கேட்டது போல ஜெபம் ஜெபம் ஜெபம். 2வது விசுவாசம். 3வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். 4வது தரிசனம். முதல்ல என்னது? ஆமே. நான் பைபிள் இருந்தா பேசுவேன், பைபிள் இல்லாத எதுவுமே பேச மாட்டேன். சோத்திரம். ஹல்லேலூயா. முதல்ல உங்க வாழ்க்கையிலே இன்னொருத்தனை தூக்க வேண்டும் என்றால் உங்க வெளியில ஜெபம் வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபம் செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் விசுவாசம் பெருகும். எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒருவனுக்கு ஆமென், நீ விசுவாசம் உள்ளவனா இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கிறவனுக்கு விசுவாசம் தானாகவே வரும். என்ன வரும்? என்ன வரும்? விசுவாசம் வரும். எல்லாத்திலையும் விசுவாசம் வரும். வாழ்க்கையோட எல்லா காரியத்திலும் விசுவாசம் வரும். தன்னை பற்றி விசுவாசம் வரும், மற்றவர்கள் பற்றி விசுவாசம் வரும். வியாதியிலே விடுவிக்க முடியும் விசுவாசம் வரும். இன்னொரு ஜெபித்தால் அற்புதம் நடக்கும் விசுவாசம் வரும். ஃபியூச்சரை பற்றி உள்ள விசுவாசம் வரும். பரலோகம் பற்றி விசுவாசம் வரும். விசுவாசம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசம் வரும்போது அடுத்தால ஒரு அபிஷேகம் வரும். என்ன வரும்? அபிஷேகம் வரும். அபிஷேகம் என்றும் அந்த அபிஷேகத்தின் ஒரு பக்கத்தில் பழைய ஏற்பாட்டில் பிரதிஷ்டை சொல்லப்படும். பிரதிஷ்டை. இன்னொன்று அபிஷேகம், இன்னொன்று ஆவியானவர், தேவனுடைய ஆவி. இப்பெல்லாம் நிறைய இருக்கு. இந்த எதுக்கு இந்த தேவனுடைய ஆவின்னு சொல்லி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜெபம் நல்லா கவனிக்கணும். ஜெபம் குறைந்தால் விசுவாசம் குறைந்தால், ஜெபம் குறைஞ்சிட்டுன்னா விசுவாசம் குறையும். என்ன குறையும்? ஜெபம் குறைஞ்சால் என்ன குறையும்? விசுவாசம் குறையும். விசுவாசம் குறைஞ்சிட்டினால் பரிசுத்த ஆவி அபிஷேகம் என்ன செய்யும்? குறையும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெய்ய தரிசனம் என்ன செய்யும்? உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. தரிசனம் என்ன செய்யும்? நின்றும். தரிசனம் அப்புறம் கிடைக்காது. இந்த நாளும் இருந்தால் ஊழியம் இருக்கு, நாளும் இல்லை என்றால் ஊழியம் இல்லை. உங்க ஊழியத்துடைய அஸ்திபாரம் என்பதே ஜெபம்தான். உங்களுக்கு எல்லாம் பாருங்க. இப்ப தம்பி இப்போ கீபோர்டு படிக்கிறாங்க. இந்த கீபோர்டு வாசிக்கிறத போல உலகத்தான் இதோட அதிகமா வாசிக்கிறான். பார்த்திருக்கீங்களா நீங்க?
அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பாடுவதை பார்க்கிறோம். உலக பிள்ளை என்ன செய்யுது? அவன் குரலை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இடையில நான் போன வழி ஒரு சபையை பார்த்தேன். ஒரு 20 வயசு உள்ள ஒரு பையன், பேர் ஏதோ நிக்கிலா இன்னொரு பேரு, 1 கோடி ரூபாய் பிரைஸ் வாங்கியிருக்கான். ஒரு 45 வருஷத்துக்கு மேல ஒரு பாடலை பாடுறான். அந்த பாட்டை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அந்த பாட்டு அதே மாதிரி பாடி அவன் 1 கோடி ரூபாய் பிரைஸ் வாங்கி விட்டான். அவ்வளவு அழகான குரல். சோத்திரம். அல்லேலூயா. அது கிருபை அல்ல, என்ன அதுக்கு பேர் என்ன? அது திறமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் படித்திருக்கிற படிப்போ, எம்ஏயோ, பிஓ, எம்எஸ்சியோ, எம்காமோ, அது உங்களுடைய திறமை. கீபோர்டு வசதி உங்களுடைய திறமை, எலக்ட்ரிக் ஒர்க்கல் உங்களுடைய திறமை, இன்ஜினியரிங் படிப்பு உங்களுடைய திறமை, டாக்டர் படிப்பு உங்களுடைய திறமை. அது மரணம் வரைக்கும் வரும் உங்க கூட. ஆனால் இந்த கிருபை வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மரணம் வரைக்கும் கிருபை வர வேண்டுமானால் நீ ஜெபமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நீ தேவனுடைய சமூகத்திலே, இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாவிட்டால் கூட நீ விழுந்து கிடந்தால் மட்டும்தான் கிருபை கூட வரும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. யோசுவா என்னும் வாலிபன் ஆசாரிப்பு கூடாரம் விட்டு எப்படி இருந்தான்? அதை எடுத்து படிக்க முடியுமா? எடுத்து படிச்சு பாருங்க. யோசுவா என்னும் வாலிபன் ஆசாரிப்பு கூடாரம் விட்டு பிரியாம இருந்தான். மோசே கர்த்தர் கூட பேசிக்கொண்டு முகமுகமாய், Amen. The brand of God. Moses in the face to face speaking the brand of God. அப்படி எழுதப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல. படிச்சு பாருங்க பார்க்கலாம். தமிழ்ல படிங்க சொல்லுங்க பார்க்கலாம். முப்பத்தி 33 நினைக்கிறேன். யாத்திராகமம். இது கூட காணாப்படமா டக்குன்னு வரமாட்டேங்க உங்களுக்கு. இதெல்லாம் நான் எடுத்து ஒன்று வைக்கல. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அவன் முகமுகமாய் பேசினான். ஆசாரிப்பு கூடாரம் விட்டு பதினொன்னு. அதான் வசிங்க 33:11. ஒருவன் தன் செயலோடு பேசுவதை போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினான். திரும்பினான். நூனின் குமாரனாயிருக்கிற யோசுவா என்னும் வாலிபன் ஆசாரிப்பு கூடாரம் விட்டு பிரியாம இருந்தாங்க. அவன் வாலிபன். இன்னைக்கு வாலிபன் இச்சையை பார்த்து ஓடிட்டு இருக்கான், உலகத்தை பார்த்து ஓடிட்டு இருக்கான் வாலிபன் எல்லாம். ஆனால் அந்த வாலிபன் அன்னைக்கு பாடலும் நையாண்டி மேளங்களும் டான்ஸுகளும் எல்லாமே உண்டு. அவன் தேவனை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லேவிய கோத்திரம் மட்டும்தான் ஆசாரிப்பு பணிவிடை செய்யணும். அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்ன பாருங்க, நீங்க பைபிளை பார்க்காதீங்க, என்ன வீட்டுல போய் என்ன பாருங்க, இப்ப கொஞ்சம் கவனிங்க. என்ன அதாவது கோகோத்திய குடும்பம், லேவி வம்சம். அல்லேலூயா. லேவியனுடைய பின் சந்ததியா இருக்கிற கோகோத்தின் குடும்பம். கோகோத்தின் குடும்பத்தில் தான் அம்ப்ரோனுடைய பையன்தான் யாரு யோசிக்கிறீங்க, முழிக்கிறீங்க, மோசே. அல்லேலூயா. கோகோத்தின் வம்சம். அல்லேலூயா. கோகோத் அவனுடைய தாத்தா. யார் தாத்தா? மோசையின் தாத்தா. ஆமென். லேவியவன் தாத்தா. அல்லேலூயா. அவனுடைய கோகோத்தின் குடும்பத்தில் இருந்து வந்த அம்ரோனுடைய பிள்ளை தான் யாரு? மோசை. இந்த இந்த லேவிய கோத்திரம் மட்டும்தான் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே வரணும். தெரியுமா உங்களுக்கு? யோசுவா எந்த இருந்த சேர்ந்தவன்? யோசுவாவின் கோத்திரம் எது? ஒழிக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 12 பேரை காணாத அனுப்புனாங்கல்ல. சரி, காலேப்பின் கோத்திரம் எது? காலேப்பின் கோத்திரம் எது? காலேப்பின் கோத்திரம்
யுத்தத்துக்கு போற யூதா கோத்திரம். இவன் கோத்திரம் எப்ராயின் கோத்திரம். யாரு? எப்ராயின் கோத்திரம் தான். யாரு? யோசுவா. அந்த யோசுவா எப்படி உள்ள வந்தான்? நீங்க கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் சிந்திங்க. பணிமணி செய்து கொண்டிருக்கிறதானே லேவிய கோத்திரத்துக்குள்ளே அவை வலதும் இடது பக்கமாய் தரித்து கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே பலரும் லேவிய கோத்திரம் இருக்கும் போது இவன் எப்படி வந்தான்? அவனுடைய ஆசை, அவனுடைய வைராக்கியம், அவனுடைய தெய்வ பக்தி, அவனுடைய நம்பிக்கை, அவன் தைரியத்தினால, அவன் தெய்வீகத்தினாலே உள்ள வந்திருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க முறைமையின்படி அல்ல, அன்றைக்கும் இன்றைக்கும் முறையின்படி அல்ல, முறைமையின்படி சொன்ன. முறைமையின்படி என்ன சொன்னால், முறைமைன்னு சொன்ன புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையை இதுக்கு மேலே கேட்டுக்கீங்களா? முறைமைன்னு சொன்னாங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இங்கே நல்லா பயிர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். முறைமையின்படியாகவே சகரியா வாக்குத்தத்தை பற்றி அட்டவணையை பற்றி ஊழியம் செய்தான். முறைமைன்னு சொன்னால் தமிழ் அந்த அட்டவணை, இந்த பாரம்பரிய அடுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைபிளில் வேணும் உங்களுக்கு சொல்றேன், தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம், ஹிந்தி, இங்கிலீஷ் கிடையாது. அல்லேலூயா. கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் கலந்துருக்கு. இது அப்படிதான் பேச முடியும். இந்த கொச்சையெல்லாம் பேச முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த முறைமையின்படியே ஆமென் எல்லோரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கோகோத்தி குடும்பத்திற்காரன் தான் ஊழியம் செய்யணும். கோகோத்தி குடும்பக்காரன் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது எப்ராய கோத்திரக்காரன் அதை விட மிஞ்சி இருக்கிறான் ஒருத்தன். காரணம், அவன் தேவனோடு நெருங்கி இருக்கிறான். அவனுக்காக தனி பாதை ஒன்று ஆயத்தமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது எழுத்தின் ஊழியம் அல்ல. உன் ஜெபம் குறைந்தால், உன் விசுவாசம் குறைந்தால், உன் பரிசுத்தாவின் அபிஷேகம் குறைந்தால் அது என்ன குறையும்? தரிசனம் போகும். தரிசனம் போனால் ரூட்டு மாறினால் நீ உலக மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஊழியம் பண்றோம். இந்த நாலு இல்லைன்னு நம்ம யாருங்க? நான் கேட்கறேன், நம்ம யாரு? ஜெபம் இல்லை, விசுவாசம் இல்லை, அப்புறம் அபிஷேகம் இல்லை, தரிசனம் இல்லை. அப்ப நம்ம யாரு? நம்ம உலகத்தானுங்க. நம்ம சாதாரண மனுஷன். வெள்ளையை போட்டால நீங்க பெரிய ஆளா? நான் தான் எல்லாரும் தான் வெள்ளையை போட்டிருக்கோம். அரசியல்வாதி வெள்ளையை போட்டிருக்கோம். கரையில் மட்டும் வேஷ்டியுடைய கரையின புரியுதுல உங்களுக்கு? இந்த பார்டரில் மட்டும் சிவப்பு கோடு, மஞ்சள் கோடு, பச்சை கோடெல்லாம் போட்டிருக்கான். என்ன இருக்கு அவன்கிட்ட? என்ன இருக்கு அவன்கிட்ட? என்ன இருக்கு? பார்லிமெண்ட்ல சேர தூக்கி அடிக்கிறான். அவனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு விசுவாசிக்க கத்து கொடுக்குறோம், போராடுறோம். நான் உங்களுக்கு ஒரு காரியம் தெளிவா சொல்றேன், தயவாய் சொல்லுகிறேன். முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு கத்து கொடுங்க. 5 வயசு பிள்ளைகள் வளரும் போதே தெய்வ பயத்துல வளரு, தேவனுக்கு பயப்படு, பொய் சொல்லாதே. நீங்க பொய் சொன்னியா, நீ ஸ்கூலுக்கு போனியே, நீ பெருசெலவு களவாண்டியா, நீ புக்கு களவாண்டியா கேளுங்க. ஊழியக்காரன் பிள்ளைகள் அவை குடித்துக் கொண்டு அலைகிறதை பார்த்திருக்கிறேன். ஒரு ஊழியக்காரருடைய இடத்துல நான் போயிருக்கும் போது அந்த ஊழியக்காரருடைய பிள்ளையுடைய அந்த ரூம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப க்ளோஸான தம்பி. ஒரு பேண்டை தூக்கி என்னுடைய வசத்தோடு அந்த பேண்ட் கிடந்து பார்க்கும்போது அந்த அதில் இருந்து நீரோத்து வெளியே வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? கல்யாணம் முடியாத பையனுக்கு நீரோத்து வந்து அர்த்தம் என்ன? நான் அவனை கடிந்து கொண்டேன். அவன் முகம் ஏத்திச்சு. நீ ஜாக்கிரதை வா என்று சொன்னேன். அல்லேலூயா. எத்தனையோ பாஸ்டருடைய பிள்ளைகள் ராத்திரி தண்ணியை போட்டு சுத்துது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். பார்த்தீங்களா உபதேசம்? ஆண்டவருடைய பிள்ளையே நீ நல்லா இருப்பன்னு சொல்லிட்டு விடுறோம். பார்த்தீங்களா? இங்க ஒருத்தன் கெட்டிட்டே போயிட்டு இருக்கான். உங்க பிள்ளைகளை இங்க கவனமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எங்க பிள்ளைகள் பெருசாயிடுச்சு. சின்ன பிள்ளைகளை தான் கவனமா வளர்த்துக்கோங்க. தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன். தாய் அடிக்கிற பாஸ்டருடைய பிள்ளைகள் உண்டு. பாஸ்டர்னு தெரிஞ்சு பாஸ்டர் மாவி அடிக்கிற பிள்ளைகளை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. கன்னியாகுமரி எடுத்து வச்சு ஒரு பாஸ்டர், 2 ஆம்பளை பையன். ஆமே. ஒரு முறை ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அறுவடை எடுக்க ஓடுனானா. யாரை விட்ட? தகப்பனை விட்ட. பேக்கு வழி கவுத்து ஓடிட்டாரு அவரு. என் கையில் கிடச்சா பிடிச்சி, என் கையில் கிடச்சுன்னு வச்சுங்க, பிடிச்சிட்டு சாத்திடுவேன் நான். இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமானவன். ஹல்லேலூயா. இடது கைக்கு அறுவலை பிடிச்சி வலது கைட்டு சாத்திடுவேன் நான். அவ்வளோ இப்போ நான் அவ்வளோ போல்ட்டானவன். இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளியே உபதேசம் பண்ற, உன் வீட்டுக்குள்ள உனக்கு உபதேசம் பண்ண முடியல. வெளியே என்னமெல்லாம் பேசிட்டு இருக்க, உள்ளையும் கொஞ்சம் பேசு. உள்ளையும் கொஞ்சம் சொன்னாதான் அது ஒழுங்காய் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடையில ஒரு 4-5 வருஷம் இருக்கும், ஒரு பாஸ்டர் மீட்டிங்ல இதெல்லாம் கேட்கட்டும் ஆட்கள். ஒரு அம்மா இங்க வரைக்கும் கிழிச்சு போட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. வயசு ஒரு 40-42 வயசு இருக்கும். எங்க தெரியுமா? காரைக்கால்ல. நான் சபையில சொல்லி கேவலப்படுத்த விரும்பல. அது பேசிட்டு இருக்கும்போது, பாடிட்டு இருக்கும்போது பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, முடியெல்லாம் அப்படி விரிச்சு போட்டு இருந்துச்சு. இந்த பொம்பளையெல்லாம் ஏயா பாட விட்டு கேட்கணும்னு தோணுச்சு. சரி நம்ம ஃபஸ்ட்டு போயிருக்கமே அப்படின்னு கேட்கல. அப்புறம் தான் தெரிஞ்சது அது பாஸ்டர் அம்மாவா. போன்ற பிறகு சொல்றேன் யாருன்னு. நீ அன்னைக்கு வந்திருந்த. ஹல்லேலூயா. 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 உன் பொண்டாட்டியே உன்னை அடக்கி வைக்க முடியலையே. 50-60 ஊழியக்காரர் வந்திருக்கும் போது, 50 இல்ல, ஒரு 100 ஊழியக்காரர் வந்திருப்பாங்க. உன் மனைவிக்கு அவனுக்கு வசனம் சொல்லி கொடுக்க தெரியலையே, நீ என்ன பிரசங்கம் பண்ண போறாய்? ஹல்லேலூயா. நிறைய பாஸ்டர்மாடைய பிள்ளைகள் நல்ல நெருக்கி வச்சு ஒரு எறும்பு கூட உள்ள ஏறாத அளவுக்குள்ள சீரிச போட்டு இப்படி நிக்குது. பொன் பிள்ளைகள், உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு நீ ஏதோ பிரசங்கம் பண்ண போற? பரிசுத்தாவி உண்மையிலே உனக்கு இருந்துச்சு, நான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து உன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சொல்ல. முதல்ல மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களே, பயந்துட்டீங்களா? வழியில சொல்லுங்களாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையான அபிஷேகம் உன் குடும்பத்தை அடிச்சு உடைச்சி நேராக்கி கொண்டு அடுத்த இடத்துக்கு போகும். அதான் உண்மையான அபிஷேகம். இந்த பொத்துற அபிஷேகத்தை வச்சுக்கோத, வைக்க அந்த அபிஷேகம் வேண்டாம் உனக்கு. வீட்டில் பொத்துறது, வெளியே கையை விரிக்கிறது, வீட்டில் அணைச்சிக்கிறது, மற்றவங்களை வெறுத்து தள்ளுறது, என்ன அபிஷேகம் இது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில முதல்ல ஜெபத்தை இழக்கிறாங்க. தோல்விங்க, பெரிய தோல்வி. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் நினைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிப்பதிலும் ஊழியத்திலும் என்னது விடவிடாமல். ஆமே. அடுத்து இருந்தது. விசுவாசமும் தெரிந்து கொண்டு நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பந்தி விசாரிப்பு நடத்துவதற்கே உனக்கு நல்ல மனசாட்சியும் நல்ல ஆவியும் விசுவாசமும் நீதியும் பக்தியும் தேவை. அப்படி என்றால் பிரசங்கம் பண்ண இவ்வளவு தேவை. ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க இந்த 3 நாள் வசனம் படிச்சா போதும், ஞாயிற்றுக்கிழமை படிச்சுட்டு நடக்கும். ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காதுங்க. ஆசாரிப்பு கூடாரம் விட்டு நீங்காத யோசுவாவை போல விழுந்து கிடக்க வேண்டும். நீ விழுந்து கிடந்தால் அவன் போற இடத்துலயாவது எவனாவது மதிப்பான், இல்லை அதுவும் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஏதோ ஒரு 10 பேருக்கு வேண்டி அழைச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா நீங்க? ஏதோ 10 பேருக்காக, ஏதோ 50 பேருக்காக இல்லை, ஆயிரக்கணக்கான ஆளுகளுக்காக நீங்கள் போற இடத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணி இதயங்கள் திருப்பப்படணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. போராடமெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும், ஒரு மாறுதல் வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கேயாவது உங்களை பிரசங்கத்துக்கு அழைச்சாலாமே நிறைய காணிக்கை கொடுத்த மகிழ்ச்சி கிடையாதுங்க. நல்லா பிரசங்கம் பண்ணணுமேனு அந்த பிரசங்கம் பண்ணினால் மகிழ்ச்சியோடு திரும்பி வாங்க. நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டு தரிசனங்களை பேசியிருக்கிறேன், அது எனக்கு மகிழ்ச்சின்னு வாங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளை பற்றிய மீண்டும் படிங்க பக்கம் ஏசாயா அபிஷேகம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அடுத்து சிறுமைப்பட்டவனுக்கு அறிவிக்க. அடுத்து நாளையும் கூறவும், துயரப்பட்டவருக்கு அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீர்படுத்தவும், அனுப்பினார். இப்ப சும்மா அனுப்பல. அப்போ காயப்பட்டவர்கள் அப்படி வசனத்துல நொறுக்கப்பட்டவர்களுக்கு காயங்களை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். நீங்க நம்மளே எப்போது நொறுக்கப்பட்டு கொண்டே இருந்தா, நம்மளே நொறுங்கி 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 கிடந்தா எப்படிங்க அடுத்தவங்க தேற்ற முடியும்? எந்த நேரம் பார்த்தாலும் நம்மளை பற்றியே கவலைப்படுறது, குடும்பத்தை பற்றியே கவலைப்படுகிறது, இனி வரும் வாழ்க்கை பற்றியே கவலைப்பட்டு நொறுங்கி நொறுங்கி காயப்பட்டா நம்முடைய காயத்தையே கட்ட முடியாமல் போனால் அந்நிய காயம் எப்படி கட்டப்படும்? நீ கொஞ்சம் சிந்திக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி ஆகலை, இப்படி ஆகலை, நான் அப்படி வளரலை, இப்படியே உங்களை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்கே எப்படி நீங்கள் முன்னேற முடியும்? சரியான ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்களையே மறக்க வைக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனம் ஒன்று திரும்ப ஓசியாவில் ஆவியை பெற்றவன் பித்தம் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். பைத்தியம். ஆவி பெற்றவன் யாரு? பைத்தியம். அந்த பைத்தியம் உங்களுக்கு பிடிச்சிருக்காது வரைக்கும். ஆவி பெற்றவன் பித்தம் கொண்டவன், பைத்தியம் பிடிச்சவன். நான் கேட்கிறேன், உண்மையில் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிக்காது கேட்கிறேன். எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சு 35 வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. என்னைக்கு எனக்கு அபிஷேகம் வந்துச்சோ அந்த பைத்தியம் எனக்கு பிடிச்சிட்டு நான் வேற ஒன்னா தான் இருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகமே மறந்துரும் பைத்தியக்காரனுக்கு. அந்த பைத்தியக்காரன் எங்க இருக்கானே தெரியாதவனுக்கு. உலகத்தை மறந்து, சொந்தங்களை மறந்து, உலகத்தினுடைய எண்ணங்களை மறந்து இருப்பவன் பைத்தியக்காரன். அந்த பைத்தியம் பிடிக்காவிட்டால் ஊழியம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பைத்தியம் பிடிக்க வேண்டும், ஆவிக்குரிய எண்ணத்தின் பைத்தியம் பிடிக்க வேண்டும். நான் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை பைத்தியம் பிடிக்க வேண்டும், நான் ஜெபிக்கிறேன் பைத்தியம் பிடிக்க வேண்டும், எனக்கு விசுவாசம் வரலையே பைத்தியம் பிடிக்க வேண்டும். ஒரு ரயிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிப்ரவரி மார்ச் மாசத்திலேயே வெக்கைக்கு பயப்படுறவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா மே மாசம் ஜூன் மாசம் எப்படி இருக்கும்? நம்மளையே நம்ம வெறுத்தா தாங்க ஊழியம் இருக்கு. நம்மளை பற்றி ரொம்ப சிந்திக்காதீங்க. மற்றவங்களுடைய காயங்களை கட்டுறது யோசிங்க, மற்றவங்களுடைய பாரதை பற்றி சிந்திங்க. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க. அதாவது பல வருஷத்துக்கு முன்னால கேபி யோகா நான் இறந்துட்டாரு. அப்படி ஒரு ரேடியோவோட செய்தியில் நான் கேட்டேன். மெடிக்கல் காலேஜ் கேரளாவில் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் ஒரு சகோதரி ஒரு பிள்ளை பிறந்து பால் கொடுக்கும் முன்பாக பிள்ளை இறந்து விட்டதா. அவ அலறாளாம்.
தலையில கையை வச்சு அலறிக்கொண்டே இருக்கிறாளாம். யாரும் ஆறுதல் சொல்லியும் அவளை ஆறுதல் படுத்த முடியலையா. கொஞ்சம் ஒரு வயசுக்கு மொத்த ஒரு அம்மா, ஒரு 50-55 வயசு உள்ள அம்மா வந்து, எம்மா ஆறுதலாக இரு, சமாதானமாக இருன்னு சொன்ன உடனே, என் வேதனை உங்களுக்கு என்ன தெரியும்னு அவ சொல்லிட்டு அழுதாளா. எத்தனை பிள்ளைமா உனக்கு பிறந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களா. ஒரு பிள்ளை, என் முதல் பிள்ளை பால் குடிக்காமன்பா இறந்துட்டா. அப்படியாம்மா, எனக்கு 7 பிள்ளைகள் பால் குடிக்காமலே இருந்துச்சு, நான் எப்படி அளவேன்னு அவட்ட கேட்டுச்சான். அவள் அழுக அப்படி நின்றுச்சான். இது நடந்த சம்பவங்க. கேபி யோகன் சொன்ன சம்பவம். அல்லேலூயா. நடந்த சரித்திரம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏதோ பெருசா நம்மளையே நம்முடைய காயத்தை காட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஆளுகள்கிட்ட விசாரிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையில் அனுப்பி கஷ்டங்களை தேடி பாருங்க, ஒவ்வொரு தரப்புக்கும் வேதனையை பாருங்க. அல்லேலூயா. போன வாரம் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப பிரபலமான பாஸ்டர். நான் யாரையும் வரலாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். பிரபலமான பாஸ்டர், 10-50 ஊழியக்காரங்களுக்கு அவருக்காம பிரஸ்பிட்டா இருக்காரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமே, நீங்களும் நானும் எல்லா ஊழியக்காரரையும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், தப்பு பண்ணி கொண்டிருக்கோம். என்ன தெரியுமா சொன்னாராமே? நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது நினைக்கிறோம், ஆனால் நம்மளை விட கஷ்டப்பட வேண்டும் சொன்னார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போதான் வாழ்க்கையின் சரித்திரங்கள் புரியும், வாழ்க்கை புரியும். அப்போதான் கால் ஒன்று நிற்க முடியும். அவர் சொல்லினா அவர் ஆச்சரியமாக பார்த்தேன். பார்க்க அப்படி காரணம், அப்படியே பாஸ்டர் அப்படி பார்த்துட்டு அப்படி ஆச்சரியப்பா காரணம், அவர் பிள்ளைகளை அவ்வளவு பாசமாக வளர்த்ததை நான் பார்த்துருக்கேன். அவரை போல பிள்ளைகளை பாசமாக வளர்க்குற பாஸ்டர் மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இப்போ கீரியும் பாம்பும் போல இருக்கு. எங்கே எப்படி இருக்கு? தகப்பனும் பிள்ளைகளுக்கும் கீரியும் பாம்பு போல போராடிக்கிட்டு இருக்கு. அவரை போல பாசமாய் வளர்க்குற பிள்ளைகளை நான் பார்த்ததே. நாங்கள் அப்படி பிள்ளை வளர்க்கலைங்க. அப்படிலாம் உயிர் கொடுத்தா நாங்கள் பார்க்கல. சாப்பாடெல்லாம் கொடுத்தோம், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தோம், அப்படி தூக்கிட்டு எல்லாம் ஓடலை. ராத்திரி பகலா அந்த பிள்ளைகளை அப்படி கைக்குள்ள வச்சு வளர்த்த ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் தேவனுக்கே முக்கியத்துவம் கொடுத்தேன், என் மரணம் வரைக்கும் அதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடமைகள்லாம் சரியாய் செய்தேன், வஸ்திரம் வாங்கி கொடுத்துருக்கேன், சாப்பாடுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. பசிக்குது என் பிள்ளைகள் அழுததே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆமே, அவர் சொல்றாரு, ஆமே, அப்படி வளர்த்த என் பிள்ளைகள் ஆமே இப்போ எப்படி இருக்குன்னு சொன்ன கேட்டார். என் பிள்ளைகளை கஷ்டப்படாமல் வளர்த்தின ஒரு குறையை நான் பார்த்துருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஒருவேளை இங்கே கஷ்டப்பட்டுச்சேன்னா அதை பெருசாக எண்ணாதீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, என் பிள்ளை கஷ்டப்படுன்னு சிந்திக்காதீங்க, அது சரியாயிடும். அல்லேலூயா. மோசேயை எங்க தூக்கி போட்டாங்க? எங்க தூக்கி போட்டாங்க? தண்ணிக்குள்ள. யோனாவை எங்க தூக்கி போட்டாங்க? தண்ணிக்குள்ள. அல்லேலூயா. சில தூக்கி போட்டா தான் பிழைக்கும். மூச்சு கட்ட மாட்டேங்கிறீங்களே. சில தூக்கி போடு, அது நீந்தி பிழைச்சிரும். அல்லேலூயா. மீனால வந்து மீன் வரலன்னா சுறா வந்துடும். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. திமிங்கல வரலன்னா அப்புறம் என்ன வரும்? திமிங்கலமாவது முழுசா முழுங்கிரும். சுறா மீன் கையை கொண்டு போயிரும், காலை கொண்டு போயிரும், தலையை கொண்டு போயிரும். அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய அன்பை மிஞ்சி உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் அதிகமாக செய்யக்கூடாது. தேவ சமூகத்தில் பாவமாகும் அது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தேவனை மிஞ்சி, கர்த்தரை மிஞ்சி, அல்லேலூயா, நீ அதிகமாய் பிள்ளைகளை நேசித்தால் தேவனுடைய சமூகத்தில் அது பாவமாய்விடும். வசனம் சொல்லுகிறது. என்னை பார்க்கிலும் ஒழுங்கா சொல்லுங்க. வசனத்தை ஒழுங்கா சொல்லுங்க, கோட்பாட சொல்லுங்க. மனைவியோ தகப்பனையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளோ என்னில் மதியம் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனவல்ல. என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவா. வரலிலே சொல்லுங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த சுவிசேஷன் சிலுவை ஆமென் பார்த்தால் பாரம், ஆனால் பாரம் அல்ல. இது பார்க்கும்போது பாரமா இருக்கும், ஆனால் இது பாரம் அல்ல. தேவனுடைய கற்பனைகள் பாரம் அல்ல. இது பாதுகாப்பானது. இது முதுகுல இருந்தாலும் சாத்தான் வர மாட்டான், பேய் வராது, பிசாசு வராது. முதுகுல என்ன இருக்கு? மூச்சு கட்ட மாட்டீங்களே, என்ன இருக்கேன்னு தோளிலே சிலுவை இருக்கிறது. ஹல்லேலூயா. முதுவிலே சிலுவை இருந்தால் விபச்சாரி வர மாட்டான், விபச்சாரக்காரன் வர மாட்டான். ஹல்லேலூயா. முதுவிலே சிலுவை இருக்க வேண்டும் மரண வரைக்கும். இந்த உலகத்தின் சக்திகளை பார்த்தால் பயப்படும், அவன் தோளிலே ஒரு சிலுவை இருக்கிறது. தலையில சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை இறக்கினால் அல்லவா அவனுக்கு மற்ற என்ன வரும்? உன் தோளிலே சிலுவை இருக்கிறபடியினால் நீ அதை இறக்க. எப்ப இறக்கணும்? எப்ப இறக்கணும்? மலையாளத்தில் பாட்டு இருக்கு. സമയം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു, എൻ സ്വദേശം കാൺപാനായി ഞാൻ തനിയെ പോകുന്നു, എൻ സ്വദേശം കാൺപതിനായി ഞാൻ തനിയെ പോകുന്നു. ഹല്ലേലൂയ. നാം തനിയായി പോകും വരയ്ക്ക്, நம் மரணம் வரைக்கும் இந்த சிலுவை நம்மளை விட்டு இறங்கிடக்கூடாது. அந்த சிலுவை இருக்கும் வரைக்கும் ஒரு துஷ்ட சக்திகளும் உங்களை இந்த உலகத்திலே அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு போனொலி ஒரு சந்தேசத்தை அனுப்புறது நான் பார்த்தேன். ஒரு சிங்கம் ஒரு பையனை விரட்டி கொண்டே வருது. ஒரு சின்ன ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு இப்படி இப்படின்னா சிங்கம் ஓடி போயிடுச்சு. கையில் என்ன இருக்கு? ஒரு சின்ன கம்பு தான் இருக்கு. அந்த கம்பை பார்த்த உடனே அது ஓடிட்டு. இந்த கம்பை பார்த்த உடனே அதுக்கு ஒரு சிங்கத்துக்கு ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி தெரிஞ்சு அது ஓடிடுச்சு. அப்ப சிங்கமே கம்பை கண்டு பயந்தா, சிலுவையை கண்டு உலகமே நடுங்கும். உங்கள் மேல், உங்கள் தோளின் மேல் ஒரு சிலுவையை கண்டால் உலகத்தின் சக்திகள் பயப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது சாதாரணம் அல்லங்க. ஊழியம் சாதாரண நினைச்சிடாதீங்க. இது வல்லமை வாய்ந்தது, இது அதிகாரம் உள்ளது, இது அற்புதம் உள்ளது. ஆமா, இதுக்கு நல்ல கரையம் கொடுக்கணும், சும்மா முடியாது. இந்த ஆவிக்குரிய ஊழியம் செய்வதற்கு உங்களே நீங்களாமே கிரயம் செலுத்த வேண்டும். உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும். நீங்கள் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நீங்கள் சரியாய் அர்ப்பணிக்கப்பட்டால்தான் இது கிரியை செய்யும். ரலிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மறுபடியும் நீங்க வாசித்த வசனத்திலிருந்து, ஏசியாவிலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இருக்கிறார். அப்ப சிறைப்பட்டவருக்கு விடுதலையும் கூறவும் தேவன் நம்ம சும்மா அனுப்பல, இவ்வளவும் செய்யின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு சரியான ஜெபம் உள்ளவர்களுக்கு ஒரு சரியான விசுவாசம் உருவாய் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது எப்படி கேட்டீங்கன்னா, பனையில் உள்ளதான அந்த இதை பயணி, இங்கே என்ன சொல்லுவீங்க? பயணி தானே, வேற சொல்லுவீங்க? நம்ம குடிப்போமே பனையில் உள்ளது, இங்கே என்ன சொல்லுவீங்க? பதனி இல்லையா? சரி சரி. தூத்துக்குடியில் பயணின்னு சொல்கிறேன். பயணி தானே? சரி. ஆமாம். ஹல்லேலூயா. ஏன்னா தூத்துக்குடி வார்த்தைக்கு வருது வித்தியாசம் இருக்குது. பதனி சொல்கிறீங்க. பதினி சொல்கிறீங்களோ?
பயணி அங்கே பயணி சொல்கிறேன் இதுதானே. இதை நல்லா காய்ச்ச 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 என்ன வருது? கருப்பட்டி. ஜெபத்திலே போராட 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 கருப்பட்டி போல விசுவாசம் உருவாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள பயணி ஒரு வாரம் கழிச்சு என்ன தெரியுமா? என்னது? கல்லு குளிச்சிரும், மண்டையை மயக்கிரும், மண்டை எங்கே ஒன்று மோத வச்சிரும், ஆணும் பொண்ணு தெரியாம அடிக்க வச்சிரும். ஹல்லேலூயா. ஆனா கருப்பட்டி அமே எல்லாத்துக்கும் நல்லது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வாரம் கழிச்சு புளிச்சு நாசமா போறத தீயில வச்சா ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்னும் செய்யாது. நீ கருப்பட்டியா மாறணும். நீ அமை ஜெபிக்காமல் போனா நீ கல்லு. அதையில சொல்ல மாட்டேங்களே. ஜெபிக்காம போற யாரு? என்னது? கல்லு. மண்டே உழைப்பிட்டே போய் மண்டே மண்டே மோதி கீழே விழுந்து அவ்வளோதான், சாக்கல்ல தலையை ஓட்டி கிடக்கும். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சால் நீ கருப்பட்டி. ஒரு கிலோ இப்போ எவ்வளோ தெரியுமா? அங்கே எல்லாம் விலை 375 ரூபா. ஹல்லேலூயா. ஒரு கிலோ பயணிக்கு மிஞ்சி போனால் ஆமே 40 ரூபா இருக்கும், 50 ரூபா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு ஆமே ஜெபிக்காமல் போனா நீ கல்லு, நீ ஜெபிக்கிறவனாயிருந்தால் நீ கருப்பட்டி. அழியாதது, உபயமாகிறது, நல்லது, மற்றவருக்கு ருசி உண்டாக்குறது, கசப்பை மாற்றும் கருப்பட்டி. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீணு சொல்லுகிறேன், இது மனசை வச்சுக்கோங்க. நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளாய், ஒரு மகிமை உள்ள பொருளாய் தேசத்திலே கௌரவம் மகிமையோடு நீ பிரகாசிப்பாய். நாம் பிரகாசிக்கப்படுவோம். அதுக்கப்புறமாய் ஒன்று உருவாகுதான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் சின்னதா நினைச்சிடாதீங்க. இந்த அபிஷேகம் உங்களை மேலே மேலே கொண்டு வரும். பாருங்க, அதாவது சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள்ல 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகத்தினுடைய அருமையை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அதோடைய 8-10 வருஷம் படிச்சு பாருங்க. இருவரும் தாழ்வை எடுத்து முறுக்கி என்ன? அதற்கு எலிசா ஆவியின் வரம் எட்டிப்பாய் கிடைக்கும்படி என்றான். அதுக்கு அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு கண்டால் கிடைக்கும். ஆமே. அடுத்து குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. ஏறி போனான். கண்டு புலம்பினான். காணாமல் பிடித்து கிழித்தான். எடுத்து திரும்பி போய் நின்று எலியாவை பிடித்து எங்கே என்று சொல்லி அடித்தான். அடித்தவுடனே இருபக்கமாக பிரிந்ததினால இக்கரைப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு மர்மத்தை கவனிச்சுக்கோங்க. எலியா சொல்லுக்காற்றில் என்ன பண்ணாரு? சொல்லுக்காற்றில் அப்படியே பறந்து போனான். அப்போ அந்த அந்த எலியா வெயிட்டு கூடையா, இந்த போர்வை வெயிட்டு கூடையா? போர்வை அப்ப ஏன் பறந்து போகல? வேறெங்கேயா ஏன் பறந்து போகல?
அப்ப நமக்கு வர வேண்டிய ஒரு காரியம் வேற எங்கேயும் பறந்து போகாது. அது உங்ககிட்ட தான் அது வரும். உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மையோ, விடுதலையோ, ஆரோக்கியமோ, தெய்வ மகிமையோ, சொத்தோ, சுகமோ எதுவுமே உங்களுக்கு நேரா தாங்க வரும். அது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வேற ஒன்றும் கேட்கல. அவனுடைய ஆசை புள்ளா அவன் யாரு தெரியுமா? எலிசா யாரு? இதுக்கு முன்னால யார் அவன்? எலிசா அதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்? ஒரு சாதாரண விவசாயி. ஒரு சாதாரண விவசாயி வயல நின்று அவன் நாத்துகளை நட சொல்லி அதை ஏறூட்டி அந்த சவதிக்குள்ளேயே உருண்டு பிறண்டு அலைகிற ஒரு விவசாயி. அந்த விவசாயியை இருக்கும் போதே அவருக்குள்ள ஒரு உணர்வு இருந்திருக்க வேண்டும் தெய்வீகத்தை பற்றி. அந்த தெய்வீகத்தை பற்றி இருக்கிற உணர்வை தேவன் சொல்கிறாராமே, உன் ஸ்தானத்தில் யார் அபிஷேகம் பண்ணு? யார்கிட்ட சொல்லாரு? எலியாட்ட தேவன் சொல்றாரு. அவன் போய் அவன் மேல சால்வை போட்ட உடனே அந்த மரமுட்டுக்களினால அதை மாடுகளை அறுத்து கண்டம் பண்ணி சமைத்து விருந்து கொடுத்து தகப்பனின் தாயும் முத்தம் செய்துவிட்டு இவனை பின்பற்றி வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்துக்குள்ள கனத்தை சொல்றேங்க. சும்மா சும்மா அதெல்லாம் அபிஷேகம், அதெல்லாம் அபிஷேகம். ஒரு பேயாடினால் நீ உட்காரணும். அந்த பேய் போகும் வரைக்கும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன் இருக்கணும். அதான் எல்லாம ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேரளாவில் உபதேசியார். உபதேசியார் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கோயிலில் மணி அடிக்கிற உபதேசியார். ஆமா, அவன் பேரை சொல்ல வேண்டாம். ஒரு உபதேசியார். ஒருத்திக்கு பேய் வந்துட்டான். இயேசுவின் நாமத்தில் நீ போணும், நீ போணும் அப்படி சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அவன் சொல்லிச்சான், நான் போகல, நான் போகல அப்படி சொல்லிச்சான். நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரா. இயேசு நாமத்தை நீ போ, நீ போ அப்படி சொல்ற. நான் போகல அப்படி சொல்லிச்சான். அப்ப அவர் சொல்றாரா, நீ போயிலங்க, நான் போனுதா? அவர் போயிட்டாரு. நமக்கு அந்த ஊழியம் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு அந்த ஊழியம் அல்ல. அந்த அது போகும் வரைக்கும் நீ தண்ணி குடியாம இருந்ததால் போகும். அந்த பிரசன்ஸ் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சத்தியம் உங்களுக்கு சொல்றேன். ஆமே, ஒரு வேளை அதை கேட்டு மற்றவங்க யாருக்கும் வருத்தப்படக்கூடாது. ஆனால் நான் நூற்றுக்கணக்கான பேயை துரத்தி இருக்கிறேன். இன்னும் துரத்தி தான் சாவேன். ஒரு அலையில சொல்லுங்க. வடையம்பியா போன ஒரு சிக்குகார மண்டையை ஆட்டிக்கிட்டு நிற்கான். முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நிற்கிறான் மண்டை. இன்னொரு சொல்ல நான் பஞ்சாப் போயிருந்தேன். நான் எப்படிதான் யோசிக்கிறேன், இவருக்கு எப்படி பேய துரத்த? நான் தமிழ் பேசுறேன், மலையாளம் பேசுறேன். அவனுக்கு மலையாளம் புரியாது, இந்தியில புரியும். நான் தமிழ் சொன்னேன். கையை கட்டு காத்தானே, ஏ கையை கட்டு, கட்டிட்டான். வண்டி போடு, வண்டி போட்டுட்டான். இயேசு நாமத்திலே போ போன்னு சொல்லுவானே, போயிட்டான். அப்ப அதுக்கு ஹிந்தி, தமிழ், அதுக்கு தமிழ் தெரியுது. பேய்க்கு எல்லா மொழியும் தெரியும். பேய்க்கு எல்லா மொழியும் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிங்கப்பூர் பெருமைக்கும் போயிருந்தேன் 2006. பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே ஒருத்தி பேய் வந்துட்டு அப்படி உருள்றா. சேர் அவ்வளவு பட 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 கீழே விழுது, உளுந்துட்டே இருக்கு, உருள்றா. அந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் சத்தம் போட்டுட்டா போலீஸ் வந்துடும். இவ சத்தம் போட்டுட்டா அப்படின்னா போலீஸ் வந்துடும் பாஸ்டர், உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சொல்ற புரியுதான்னு தெரியல.
பாருங்க கச்சத்தை பாருங்க, நான் கெஸ்ட் பாஸ்டர், அவர் பாஸ்டர். அவர் சொல்றாரு, சத்தம் போட வச்சிட்டீங்க, போலீஸ் வந்து உங்களை கொண்டு போயிடும். நான் யோசிச்சே இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரு பாட்டு தண்ணி கேட்டேன், தண்ணியை ஜெபம் பண்ணி கையில் கொடுத்தேன், குடிச்சது பேய் போயிடுச்சு. ரலிலே சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த பிரசன்ன நமக்கு வேண்டும், அந்த வல்லமை நமக்கு வேண்டும், அந்த அதிகார சக்தி தான் இந்த ஊழியம். எல்லா ஊழியம் செய்யலாங்க. ஒரு ஆத்மாவை கொண்டு வருகிற ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல, அது கஷ்டம் இருக்கு, அதுக்குள்ள பேய் இருக்கும், அதுக்குள்ள பிசாசின் கிரிகள் இருக்கும், அதுக்குள்ள விபச்சாரம் இருக்கும், அதுக்குள்ள மதுபானம் இருக்கும், உலக சுபாவங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்க என்ன செய்யணும்? ஒரு பேய்க்கு விளக்குமாறும் ஒரு பேய்க்கு செருப்பும் அல்ல, இயேசுவின் நாமத்தை சொல்லி என்ன செய்யணும்? நீங்க அடிக்க 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 அடிக்கதான் ஒவ்வொன்றாய் வெளியேறி போகும். ரலிலே சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஊழியத்தை வந்த காலத்தில் 92ஆம் வருஷம் கேரளாவில் என்னுடைய சொந்த மாமனாருடைய மாமனுடைய பையனுக்கு ஒரு அலையன்ஸ் பேசியிருந்தாங்க. அந்த அலையன்ஸ் பேசின அந்த பிள்ளையுடைய, அதாவது மனைவியை கல்யாணம் முடிக்க போற பொண்ணுடைய அம்மா அந்த வீட்டை தங்கியிருந்தான். நல்லா கவனிங்க. நான் அப்போதான் 6 மாசம் ஊழியக்காரன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இது ஆட ஆரம்பிச்சிட்டு, நான் போய் தலை வச்ச சொல்லுது, ഞങ്ങൾ 1-2 പേരൊന്നും അല്ല, ഞങ്ങൾ 37 பேர் ഉണ്ട്. எத்தனை பேரா? கடவுளே, நான் 6 மாசம் ஊழியக்காரன், அதுக்கு எத்தனை இருக்கா? 37 பேரு. കട 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 ഓടുന്നത് പാരുക. ഞാൻ ഇങ്ങനെ ഇവിടുന്ന് വന്നു, ഞാൻ അവിടുന്ന് വന്നു, ഇവിടുന്ന് വന്നു, അവിടുന്ന് വന്നു, ഇവിടുന്ന് വന്നു ഓട്ടിച്ചു. 1.5 மணி நேரமா ஜெபிச்சு அவ்வளவும் அவன் போய் கடைசியில் ஒரு மிளகு வச்சு கொடுத்துக்கிட்டு நிற்குது. ஞாம் சொல்லு, ஞாம் விழுங்கும் எது முழுபுத்தி கையில் வச்சிருக்கு. நீ விழுங்க மாட்ட, தள்ள கை வச்ச உடனே கீழே போட்டுருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. அபிஷேகம் இருந்தால் 6 மாசம் என்னங்க, ஒரு மாசம் விசுவாசிக்கு பேய துரத்த முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சரியான ஒரு அபிஷேகம் வேண்டும். பாருங்கள், அந்த அபிஷேகத்துடைய மகிமையை பாருங்க. எலிசா மறுபடியும் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் சீக்கிரம் 11 வசனம் 11 விசாரிக்கும்படி என்று கேட்டதற்கு தண்ணீர் வார்த்த சொன்னான். பாருங்களாமே, போனார்கள் பார்த்து மூன்று ராஜாக்களையும் ஒப்பு கொடுப்பதற்கு வரவழைத்தாரோ என்று அவர் அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. சேரிலே புரண்டு கொண்டிருக்கிற ஒரு விவசாயி கிடைத்ததான அபிஷேகத்தின் மகிமை இது. மனசுல பதிச்சுக்கோங்க. 6 மாச காலம் சேரிலே புரண்டு கொண்டு இந்த மாடின் பின்னால ஓடிக்கொண்டு நாட்டு நட்டுறதையும் களை புடுங்கிறதையும் அறுக்கிறதையும் அதை சின்ன வயசுல பார்த்து கொடுக்க அவனுக்கு கிடைத்த மகிமை அபிஷேகத்தின் மேன்மை இது. விரலிலே சொல்ல ஹல்லேலூயா. பாரம்பரியமாய் ராஜகுலத்தில் இருக்கிற ராஜாக்கள் வந்து அவன் எலிசாவிடத்தை கர்த்தருடைய வார்த்தை ஒன்று அவன் கியூவா நிக்கான் பாருங்க, கெஞ்சிக்கிட்டு நிக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கே தரிசனம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்க நேரம் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். தரிசனத்தின்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை. பெந்தகோஸ்து பாஸ்டர்மாருடைய குடும்பங்களே கூட பெந்தகோஸ்து பாஸ்டர்மார் கூட தரிசன கீழ்ப்படியதே இல்லை. சோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், 4-5 குடும்பம் சொல்கிறேன், 2-3 குடும்பம் சிம்பிளாக சொல்லி போகிறேன். பஞ்சாபில் ஒரு குடும்பம் ஆண்டோடைய வார்த்தைப்படி கீழ்ப்படிஞ்சு நிறைய காரியம் நடந்துச்சு.
எல்லாம் வந்துச்சு. 2வது பையனுடைய கல்யாணத்தில் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம கப்பு சிப்புன்னு முடிச்சிட்டாங்க. எத்தனை கோடி கிடச்சுன்னு தெரியாது. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே மறு மாதமே டைவர்ஸ் இது பண்ணி ரெடி ஆகிட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கன்னியாகுமரியில் 2 குடும்பத்துக்கும் என்ன தெரியும், 2 பாஸ்டர் குடும்பம். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம கல்யாணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச 3ஆம் மாதத்தில் டைவர்ஸ் ஆயாச்சு. இந்த 2 பாஸ்டர் எனக்கு தெரியும். எனக்கு கடைசியில் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லணும். ஒரு வார்த்தை நான் சொன்னேன், வெளிப்பாடு என்ன கீழே கிடக்கான்னு கேட்டேன். வெளிப்பாடு என்ன தரையில் கிடக்கா? நீங்கள் 2 பேரும் நல்லா தெரியும். உங்கள் இடத்துக்கு வந்திருக்கேன், வெளிப்பாடை சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்காகிலும் இந்த கல்யாணத்தில் என் மகளை கொடுக்கலாம் என்று கேட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிங்களே. அல்லேலூயா. இன்னொரு குடும்பம் கன்னியாகுமரியில் வீடு மட்டுமே 1.5 கோடி போகும். நல்லா என்கிட்ட வருஷக்கணக்காய் அன்பா இருக்கிறவர்கள். ஒரே ஒரு பையன் வெளிப்பாடு கேட்கவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைக்கு 5 வயசு ஆன உடனே நான் டைவர்ஸில் கிடக்கு. அதுக்கும் இவனை விட்டு ஓடி போய் வேற ஒருத்தவங்க கூட சிநேகித்து கல்யாணம் முடிச்சு அவளுக்கு பிள்ளையும் பிறந்துட்டு. இதெல்லாம் ஏன் சொல்றேனால், தரிசனத்தின்படி போனால் வாழ்க்கை பிரகாசிக்கப்படும். ஆவிக்குரிய பெந்தக்கோசுகாரங்களாக இருக்க பாஸ்டர்மார்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் உங்கள் குடும்பங்களை பெண் எடுக்கும் போது, வாழ்க்கை அமைக்கும் போது ஆண்டவரை பார்த்து ஒழுங்காய் போனால் இந்த தரிசனம் நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா. ராஜாக்களுக்கே தரிசனம் வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாய் வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தரிசனத்தை தம்மை உடைச்சிட்டு ஓடினால் கர்த்தர் நம்மளை உடைச்சிருவார். தரிசனம் தான் நம்மளை தலை உயர்ந்து நிற்க வைக்கிறது. தரிசனம் இல்லாத இடத்துல மேன்மை இல்லை. 7 பேருக்கு சப்ளை பண்றதான அழைப்பு, ஆனால் ஊழியக்காரனாய் மாறினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. மீண்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 சரியான ஜெபம். அடுத்தால 3வது அபிஷேகம், 4வது தரிசனம். இது 4ம் இருந்தால் உலகத்தில் உங்களை எவனாலும் அசைக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு அழைச்ச அழைப்பு என்ன? அந்த அழைப்பில் நீங்க உறுதியாயிருங்க. தெளிவாயிருக்க வேண்டும். அழைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். என்ன அழைப்பு கொடுக்காரோ அந்த அழைப்பில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கொஞ்ச காலம் நரி போல ஓடி, கொஞ்ச காலம் நாய் போல ஓடி, கொஞ்ச காலம் கழுதையை போல ஓடி, கொஞ்ச காலம் கோவில் கழுதையை போல ஓடி, கொஞ்ச காலம் கற்றுமோய் ஓடக்கூடாது. அப்புறம் சித்தரம்பு. ஓடுகிற ஓட்டத்தை கண்டுபிடியுங்கள். என் தரிசனம் எங்கே இருக்கிறது? நான் எப்படி இருக்கிறேன்? என் ஊழியம் எப்படி இருக்கு? என்னுடைய அழைப்பு என்ன? உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் எவரையும் கேவலப்படுத்தி அழைக்கவே மாட்டார். அவர் நல்ல தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களை அவர் கேவலப்படுத்த மாட்டார். அவர் ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. சரி, என்ன அழைப்போ இருக்கட்டும். சிவம் இல்லாத ஒரு அழைப்பு இருக்கா? நான் உங்களுக்கு கேட்குறேன், அது என்ன அழைப்பா இருக்கட்டுமாங்க? சிவமே இல்லாத ஒரு அழைப்பு இருக்காங்க? சிவல அழைப்பு இருக்கு, அது வேலை. அதுக்கு பேரு மூச்சு கட்ட மாட்டேங்கிங்களே. அதுக்கு பேர் என்னது? அது உலகத்தின் ஜெபமே இல்லைன்னா அது வேலைங்க. அது ஒர்க்கு, உலகத்தின் ஒர்க். அது அபிஷேகம் உள்ளவனுக்கு ஜெபந்தான் முக்கியம். ஒரு மேன்மையான இடத்தை பிடிக்க வேண்டுமானால் அபிஷேகத்தில் வாழணும். அபிஷேகம் நிலவிக்க வேண்டுமானால் தரிசனம் வேண்டும். தரிசனம் நிற்க வேண்டுமானால் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் உருவாக வேண்டுமானால் ஜெபம் வேண்டும். சிவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில் அடுத்த படி ஏறி போகவே முடியாது. என் வாழ்க்கையில எது குறைஞ்சாலும் சரிதான். என் வாழ்க்கையில ஜெபமே முக்கியத்துவம். நாம் மரிக்கிற அன்னைக்கு நான் சரியா ஜெபிச்சா மரிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே நான் ஆண்டவருக்கு 1000 கோடி நன்றி சொல்ல இப்படி நினைக்கவே இல்லை. அவர்கிட்ட சுயம்பாசி சொன்னேன், சீக்கிரமா முடிச்சிடலான்னு. இப்போ முடிக்கவே தோண மாட்டேங்குது. சொல்லிட்டே வந்தேன், சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு.
இப்ப பார்த்தா மைக்க கிளைக்க தோண மாட்டேக்கு. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலம் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க பலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்தினுடைய காரியம் சிந்திக்காது, கவலைப்படாதீங்க. அதன் காரியங்களை அவர் நேர்த்தியாக நடத்துவார். உங்களுக்கு ஒன்றுமே குறையாது. உங்களுக்கு வஸ்திரமோ சாப்பாடோ, உங்களுக்கு பார்ப்பிடம்னா புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு படுக்கக்கூடிய அறைகளோ வீடுகளோ ஒன்றும் குறையாது. எங்களை நடத்திய ஆண்டவர் உங்களை அதிகமாக நடத்துவார், விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நான் தீயிலே முளைச்சி வந்தவன். 35 வருஷமாக நான் ₹1 கூட என் சாப்பாட்டுக்கோ என் பிள்ளையுடைய பீசுகள் காரியங்களுக்கு எதுவும் எனக்கு கடை வாங்கினதே இல்லை. இன்னைக்கு ஏதோ வண்டி ஏதோ கடத்தில் லோன் போட்டு வாங்கியிருக்கேன். தேவன் நல்லவராக இருக்கார், தேவன் நல்லவராக இருக்கார், கைவிட மாட்டார். ஆனால் இங்கே அபிஷேகத்தை விட்டுட்டு, ஜெபத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, தரிசனம் விட்டு இங்கே எங்கே ஓடினாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது, நமக்கு தோல்வியை கொண்டு வரும். ஆகையால் நம்ம ஜெயிப்பதற்கு ஒரே வழி, உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை கூட்டுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரமாகிலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடையுங்கள், ஜெபித்து பாருங்கள், தேவன் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ வேர்கள் நம்ம இடத்துல ஜெபம் பண்ண வர்றாங்க, அற்புதம் உடனே ஒன்று நிற்கிறது இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு வந்துடுவாங்க, திரும்பி வருவாங்க. பொறுமையாக இருங்க. எங்கள் இடத்துல வர்றாங்க, வியாதி மாறுது ஓடி போயிடுறாங்க, பிசாசுகள் மாறுது ஓடி போயிடுறாங்க. திரும்பி வரும், திரும்பி வரும்.